சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கம். வெல்கம் டு மம்மிமா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் மக்கன் பீடா எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். இது சூப்பரான ரெசிபி, ஸ்வீட்டு. வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போவோம். இப்போ நம்ம ஜீரா எப்படி ரெடி பண்ணுறோன்னு பார்ப்போம். 600 கிராம் ஜீனிக்கு 2.5 கிளாஸு தண்ணி சேர்த்துருக்கேன். அது நமக்கு அப்படியே ரெடி ஆகட்டும். அடுத்து இது சுகர் இல்லாத பால்கோவா. இது நான் வீட்டில் தான் ரெடி பண்ணேன், பால் வச்சு. இங்கே கிடைக்காது, அதனால சவுதியில் பால்கோவா கிடைக்காது. அதனால நான் பால்கோவா பால் வச்சு சுகர் இல்லாமல் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது 200 கிராமு. மைதா மாவு 200 கிராமு. 200 கிராம் பால்கோவாக்கு மைதா மாவு 200 கிராம் எடுத்துக்கணும். இப்போ இதை நல்லா நம்ம கையில் நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ இதில் மைதா மாவு 200 கிராம் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உப்பு, இது ஸ்வீட்டுங்கிறதால நம்ம அதிகமாக சேர்க்கக்கூடாது. உப்பு சும்மா ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துருக்கேன். இது ஆப்ப சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது நெய் ஒரு 50 கிராம் இருக்கும், சேர்த்துருக்கேன். குலோப் ஜாம் மாதிரி தான், ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணைஞ்சுக்குங்க. நல்லா பிணைஞ்சு இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த பீடாக்குள்ளே வைக்கிறதுக்காண்டி பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாம் உடச்சி சின்ன சின்ன துண்டாக உடச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம இது உள்ளார வச்சு டெஸ்ட் பண்ண போகிறோம். குலோப் ஜாமு மாதிரி தான், ஆனால் இதுக்கு கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை உருண்டையாக இல்லாமல் கொஞ்சம் இது மாதிரி கொஞ்சம் லைட்டாக கேட்டுக்கணும். இது மாதிரி இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெயில் இதை பொரிச்சு எடுத்து ஜீராவில் சேர்த்துருவோம். இப்போ நல்லா எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பீடாவை எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம மாவை ரெடி பண்ணும்போது இருந்ததோட இப்போ நல்லா பெருசாக பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஜீராவில் சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் பெருசாகும்.
பாருங்கள். இப்போ இதை நல்லா நம்ம இப்படியே ஊற விட்டுருவோம். மக்கன் பீடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.